இந்த 4 ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஜெனரல் ஃபிசிஷியனை பார்க்கணும். என்ன அப்படின்னா, ஒரு அன்எக்ஸ்பிளைன்டு ஃபீவர், அதாவது ரொம்ப நாளாக காய்ச்சல் இருக்குது, பட் ஆனால் என்ன காய்ச்சல் அப்படின்னே தெரியல, எதனால வந்திருக்குன்னே தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஜெனரல் ஃபிசிஷியனை போய் பாருங்கள். அடுத்தது அன்கண்ட்ரோல்டு சுகர்ஸ், நீங்கள் சுகர் மாத்திரை எடுக்கிறீங்க, டயட் மெயின்டைன் பண்ணுறீங்க, பட் ஸ்டில் சுகர் கண்ட்ரோலில் வரல அப்படின்னாலும் கண்டிப்பாக ஒரு ஜெனரல் ஃபிசிஷியனை போய் பாருங்கள். அண்ட் அன்கண்ட்ரோல்டு ஹைப்பர் டென்ஷன், ப்ரெஷர் கூடவே இருக்குது, மாத்திரை போட்டாலும் குறைய மாட்டேங்குது அப்படின்னாலும் நீங்கள் ஒரு ஜெனரல் ஃபிசிஷியனை போய் பாருங்கள். அடுத்தது வந்து அன்டயக்னோஸ்டு டிசீஸ், உங்களுக்கு ஏதோ ஒரு தொந்தரவு இருக்குது, ஆனால் அது என்ன நோய் என்னன்னே கண்டுபிடிக்க முடியல, ஆனால் ரொம்ப நாளாக அது லாங் டர்மாக இருந்துகிட்டே இருக்குது, உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஜெனரல் ஃபிசிஷியனை போய் பாருங்கள். ஒரு எம்டி அப்படின்னு போட்டிருக்க எல்லாருமே ஜெனரல் ஃபிசிஷியன் கிடையாதுங்க. ஸோ எம்டி ஜென்ரல் மெடிசன் அப்படின்னு போட்டிருக்கணும், அந்த மாதிரி படித்தவங்க தான் வந்து ஜெனரல் ஃபிசிஷியன். ஸோ நான் சொன்ன இதில் பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஜெனரல் ஃபிசிஷியனை பார்த்து இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தேவையாக இருந்தால் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.